வணக்கம் நண்பா. இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னா, WhatsAppல எப்படி ஒரு சார்ட் வந்து நம்ம லாக் பண்ணி வைக்கிறது, அதுக்கு தனியா எப்படி பின் நம்பர் செட் பண்றது, அந்த சார்ட்ட எப்படி ஹைட் பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த செட்டிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செட்டிங்ஸா இருக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கறத மறக்காம நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இல்லனா லைக் ஒன்னு போடுங்க. சரி வாங்க அது எப்படின்னு பார்ப்போம். முதல்ல உங்க WhatsApp வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நீங்க எந்த சார்ட் வந்து லாக் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த சார்ட் வந்து லாங் பிரஸ் பண்ணுங்க. மேல 3 டாட் தெரியும். அத வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இதுல லாக் சார்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அத வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, கீழ வந்து கன்டினியூன்னு கேக்கும். அந்த கன்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, இங்க உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட என்டர் பண்ண சொல்லும். இல்லனா பின் நம்பர் என்டர் பண்ண சொல்லும். நான் இப்ப ஸ்கிரீன் கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு பிளாக்கா தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்கிரீன் கார்டு வந்து பண்ணும்போது இது வந்து ஷோ ஆகாது. இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும்போது நீங்க உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட கொடுத்து நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்தோன அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய அந்த பர்టిక్యులர் சார்ட் மட்டும் உங்களுக்கு லாக் ஆயிடும். இப்போ பாத்தீங்கன்னா தெரியுது சார்ட் வந்து லாக் ஆயிடுச்சு. மறுபடியும் அதை ஓபன் பண்ணும்போது மறுபடியும் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட வந்து அதில் வந்து கொடுத்து நீங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சார்ட் வந்து ஓபன் ஆயிடுச்சு. இப்போ இதுல நம்ம வந்து எப்படி நம்ம அதில் வந்து பின் நம்பர் கொடுக்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஓபன் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்றீங்கன்னா, மேல 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சார்ட் லாக் செட்டிங்னு இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ பாத்தீங்கன்னா கீழே வந்து சீக்ரெட் கோடுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து உங்களுக்கு பிடிச்ச சில நம்பர்ஸை வந்து நீங்க வந்து சீக்ரெட் கூட செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா லெட்டர்ஸ் கூட நீங்க டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் பின் நம்பரே செட் பண்ணுறேன். 1 2 3 4 அப்படியே செலக்ட் பண்ணியாச்சு. மறுபடியும் ரீஎன்டர் கொடுக்க சொல்லுது. மறுபடியும் அதே நம்பரை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தாச்சு. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சீக்ரெட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டுக்கு வந்து சீக்ரெட்டான ஒரு பின் நம்பரை வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ பேக்கில் வரேன். பேக்கில் வந்ததுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அந்த சார்ட்டை வந்து நான் லாக் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்று நம்ம என்ன சீக்ரெட் கோட் கொடுத்தோமோ அந்த கோடு வந்து எனபிள் பண்ண சொல்லும். அதாவது அந்த கோடை வந்து டைப் பண்ண சொல்லும். அப்படி இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்து நீங்கள் வந்து அந்த சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து சீக்ரெட் கோடை கொடுத்தே நான் வந்து அதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பர் கேட்கும். ஸோ என்ன நம்பர் கொடுத்தனோ அதே நம்பரை திருப்பி என்டர் பண்ணும்போது கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தாலே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதே நம்ம வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப்பில் எப்படி ஹைட் பண்ணி வைக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது லாக்டு சார்ட்ஸ் இது வந்து ஷோ ஆகும். ஆனால் இதுவும் தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறுபடியும் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒன்று பின் நம்பர் இல்லைன்னா உங்கள் ஃபிங்கர் பிரிண்டை கொடுத்து நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அதாவது ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த சார்ட்டை வந்து. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ட் லாக் செட்டிங்ஸ்னு மறுபடியும் ஷோ ஆகும். அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஹைடு லாக்டு சார்ட்னு இருக்கும். அந்த பட்டனை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணும்போது யூஸ் மை சீக்ரெட் கோடு, சேஞ்ச் சீக்ரெட் கோடுன்னு கேட்கும். மறுபடியும் நீங்கள் சீக்ரெட் கோடை சேஞ்ச் பண்ணுறதா வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதே சீக்ரெட் கோடில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட மேலே இருக்கிறத ஃபஸ்ட்டில் இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த நம்பரை வந்து மறுபடியும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் பேக்கில் வாங்க. இப்போ பேக்கில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து அந்த லாக்டு சார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனே உங்களுக்கு காட்டாது. இங்கே வந்து எதுவுமே இல்லாத மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். அந்த சார்ட்டே வந்து ஃபுல்லாக லாக் ஆகிடும், அதாவது ஹைட் ஆகிடும். ஸோ இப்போ யார் வந்து உங்களுடைய சார்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அந்த குறிப்பிட்ட சார்ட் மட்டும் உங்களுக்கு ஷோ ஆகாது. இதை மறுபடியும் நீங்கள் எடுக்கிறதுக்கு சிம்பிளான ஒரு மெத்தட் தான். மேலே வந்து லென்ஸ் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து நீங்கள் என்ன சீக்ரெட் கோட் கொடுத்தீங்களோ அதே கோடை இங்கே டைப் பண்ணுங்கள். அதே கோடை டைப் பண்ணும்போது அந்த சார்ட் வந்து இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நீங்கள் வந்து கிளிக் பண்ணி மறுபடியும் அந்த சார்ட்டை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் இருக்கிற எந்த ஒரு சார்ட்டையும் நம்ம வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம், ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். நம்மளுடைய பிரைவசியான ஒரு வாட்ஸ்அப் சார்ட்டை வந்து இப்படி நம்ம ஷோ பண்ணாமல் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த தகவல் வந்து இப்போ தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் ஒன்று போட்டுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு தெரியப்படுதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப்புக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்குது நம்ம சேனலில். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது போல் வாட்ஸ்அப்பில் என்னென்ன அப்டேட்லாம் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் புதிய ஒரு தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.